ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் யுனைடெட் ஸ்டுடியோஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெட்டு, ஒரு போர்ட்ரேட் எப்படி வரைகிறது, அதுக்கு எப்படி ஷூட் பண்ணுறது, கொஞ்சம் டீட்டெயில் எப்படி அந்த போர்ட்ரேட் டீட்டெயில் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. நான் எப்போ போடுற மாதிரி தான் ஒரு ரவுண்டு. சரிங்களா? இது ஸ்ட்ரெயிட் லைன். இங்கேருந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இதை ஆஃபாக டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஆஃப். இதில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐ இந்த ஏரியாவில் வரும், ஐப்ரோ இங்கே வரும். இன்னொரு விஷயம், இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா, இது ஐஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஐஸோட சென்ட்ரல்லேருந்து இப்படி லைன் வந்துச்சுன்னா இங்கே இந்த மவுத் முடியும். அதே போல் இந்த சென்டரில் இங்கே வந்துச்சுன்னா இங்கே மவுத்தோட எண்ட் பாயிண்ட். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே போல் அந்த ஹையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த நோஸ் வந்து எண்ட் ஆகும். மவுத் எப்படி இது உள்ள அடங்குதோ அதே மாதிரி நோஸ் வந்து இங்கேருந்து இப்படி வரும். இந்த லைன் இப்படியே இங்கே. ஸோ ஐ வந்துட்டு இந்த ஏரியாவில், இந்த ஐப்ரோ வந்து இங்கே வருது. இந்த ஐப்ரோ இங்கே, ஐஸ். ஓகே, ஓகே. இந்த ஐஸ் ஐபால் வரும். இதுதான் டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்புறம் இங்கே இருந்து இந்த லைன் போட்டதுனால இங்கே ஆல்மோஸ்ட்டாக இந்த ஏரியாவில் இருந்த ஹேர். ஸோ நான் இப்படி போடணும், கொஞ்சம் ஸ்டைலிஷான ஹேரை நான் போடலான்னு இருக்கேன். இங்கேருந்து ஹேர் எப்படி போடுறோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஷேடோவும் பண்ணுறேன் நான் இதில். ஓகே. இங்கே வந்து வகுடு கோடு எடுத்துருப்பாங்க இல்லையா, அது ஒரு லேடி. ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த மாதிரி முடி போடுறேன்னு பார்க்காதீங்க. வரைகிறது வந்து லேடி தான் வரைகிறேன். இன்னும் நாளைக்கு மேல் வரையலாம். ஸோ இங்கே இருந்து இந்த முடி வந்து இப்படி வருது. வரையலாம் இப்படி போடுறேன் நான். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முடி இப்படி வர மாதிரியாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த கோடு எடுத்துகிட்டு தெரியலையா, இந்த கோடு இங்கேருந்து எடுத்து இப்படி வருது. இந்த லைன், இந்த வகுடு, சென்டர் வகுடு இப்படி, இது இப்படி உள்ள போகுது. இப்படி இங்கே இந்த முடி இப்படி வர மாதிரியே நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ உள்ளே இருக்கிற முடி இப்படி வருது. இந்த முடி இங்கே வந்துட்டு கீழே வந்துடுது. இதை வந்து அப்படி போடுறேன். ஓகே. இது ஓகே.
ஸோ நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, ஸோ இப்போ ஒரு ரஃப் அவுட்லைன் வந்து பண்ணியாச்சு, சரிங்களா? ரஃபாக ஒரு அவுட்லைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயில் பண்ண போகிறோம். ஸோ அதை டீட்டெயில் பண்ணும்போது ஷேடோ, லைட் எந்த பக்கம் வருது எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா, லைட் வந்து இங்கேருந்து வர மாதிரியே நான் பிளான் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம லைட் எந்த பக்கம் இருந்து வந்தால் லைட் அண்ட் ஷேடு ஷேப்ஸை வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த சைட்லேருந்து லைட் வருதோ அந்த பக்கம் லைட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் அதை நார்மலாக எப்போ ஒரு ஷேடோ எப்படி விழும் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஹேர் இருக்கிறதுனால எனக்கு இங்கேருந்து இதோட ஹேரோட ஷேடோ வந்துட்டு இங்கே விழும். இப்போ இந்த ஷேடோ லைட் நான் பிரிக்கிறேன். இங்கே வந்து ஷேடு வரும். ஸோ இங்கே வந்து இந்த முடியோட ஷேடோ இங்கே இருக்கிற மாதிரியா போடுறோம். ஸோ இங்கே எல்லாம் ஷேடோ வர மாதிரியா, ஓகேங்களா? ஸோ wrinkles இந்த நோஸோட இந்த லைட்டு இங்கே இருக்குதான நோஸோட ஷேட் அப்படி விழும் இல்லையா, அது நான் இங்கே இது இப்படி பண்ண போகிறேன். நோஸ் இங்கே இது. அதே போல் இந்த லிப்போட ஷேடோ வந்துட்டு இங்கே வரும். ஸோ இங்கே வந்துடும். இங்கேருந்து ஃபுல்லாக இது கவர் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஏரியாவிலும் ஷேடோ, இந்த ஷேடோ ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ டார்க். ஸோ இங்கே வந்து ஹைலைட் ஆடுறேன். அதே போல் இந்த நெக்கில் வந்துட்டு ஹெட்டோட ஷேடோ எப்படி விழுது அது. ஸோ இங்கேருந்து வந்து எனக்கு இங்கே ஷேடோ இங்கே வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த முடியோட ஷேடோ இங்கே விழும் இல்லையா, ஸோ அந்த முடியோட ஷேடோ இப்படி எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பேப்பரை ஏன் வச்சுக்கிறோம்னா, நம்ம கை இருக்கு இல்லையே, இந்த கையில் இருக்கிறத இங்கே ஒட்டும். இந்த இடத்துல வந்துட்டு பென்சிலோட இதுவெல்லாம் இங்கே போட்டு, அதே போல் இந்த இது மேலே தேய்ச்சி எல்லாமே ஒரு மாதிரி டர்ட்டி ஆகிடும். ஸோ அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேப்பரை ஒன்று வச்சுக்கிறோம். அந்த பேப்பர் இங்கே வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டே இப்படி ட்ராயிங் பண்ணுவோம். அப்படி நகர்த்தி வரையும் போது இப்படி நகர்த்துவோம் அப்படி. ஸோ இந்த கையை வைக்கிறதுக்கு மட்டும் அந்த பேப்பர் நான் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ, இதுக்கு கீழே இந்த லோயர் ஐலிட்டில் ஒரு லைட் இருக்கும், அதை வந்து கரெக்டாக காட்டணும்.
இங்கே வந்து ஷேடோ இந்த பக்கம் இருக்கிறதுனால நான் பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக நான் இதை கவர் பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு டார்க் வரும், இந்த ஏரியாவில் லைட் வரும். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லி மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அடுத்த நாட்டோட சண்டை பண்ணணும், போர் புரியணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படைகளுக்கு ஒரு தளபதியை நியமிக்கிறாரு. அதில் எப்படின்னு சொன்னால், அவன் ரொம்ப காட்டிலேயே இருந்தவன், காட்டிலேயே வளர்ந்தவன். அவன் வந்து அந்த ராஜாவுக்கு சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அந்த போர் புரிகிறாங்களா, அடுத்த நாட்டோட போர் புரியும் போது இவன் வந்து இந்த ராஜா கூட சேர்ந்து அந்த எதிர்ப்படையை வந்து வீழ்த்தி, இவனால் தான் அது நடந்துச்சு. இவன் வந்து ரொம்ப மிகப்பெரிய வீரன், நல்ல பலசாலி. ஸோ அந்த ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்கிறான். அந்த ராஜாவோட ஆசையே நிறைவேறுகிறது. அவருடைய லட்சியமே அந்த அடுத்த நாட்டை வந்துட்டு அடிக்கணுங்கிறது தான். அது இவனை வச்சு இந்த அடுத்த நாட்டை வந்துட்டு அவர் கைப்பற்றுறார்.
அப்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் கூட வந்து இந்த காட்டிலேயே வாழ்ந்தவன் இவனோட இந்த மக்களுடைய லைஃபே பெருசாக அவனுக்கு தெரியாது. அவனை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை ரொம்ப கௌரவப்படுத்தி மிகப்பெரிய கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அரண்மனையோட ராஜாவாக அவனை உட்கார வைக்கிறார் சிம்மாசனத்தில். அவன் ராஜா, ஸோ கிங். அப்போது இந்த ராஜா வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவர் வயசாகிறதுனால அந்த ராஜா பதவியை அவருக்கு கொடுத்துட்றாரு. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து பெருசாக மக்களோட ஈடுபாடு இல்லை, என்ன பழக்க வழக்கங்களோட அவனுக்கு செய்ய தெரியாது. ஒரு நாள் போய் சாப்பிட எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டைனிங் ஹாலில் வந்துட்டு எல்லா விதமான ஃபுட்டும் இருக்குது. ஸோ ராஜா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா விதமான ஃபுட்டும் இருக்குது. இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய வகை வகையான ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து அவனுக்கு எப்படி சாப்பிடணுன்னு கூட தெரியல. அந்த மாதிரி காட்டிலேயே வாழ்ந்தவன். ஸோ அவனுக்கு பெருசாக இதுவெல்லாம் ஒன்றும் தெரியல. இங்கே அமைச்சர் இருக்கார். இவன் வந்து சாப்பிட்றான். ராஜா வந்து சாப்பிட்றாரு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை தான் எடுத்து வாழைப்பழத்தை உரித்து எப்படி சாப்பிட்றாருன்னா, ஸோ வாழைப்பழத்தை உரித்து வாழைப்பழம் தோல் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மொத்தமாக வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ இங்கேருந்து பார்த்துட்ருக்க அமைச்சர் என்ன பண்ணுறா, மடையா, ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட தெரியலையா, குரங்கே வந்துட்டு நல்லா சாப்பிடும், அதை விட ரொம்ப மட்டமாக சாப்பிட்றிய, தோலை தூக்கி எறிஞ்சிட்டு வாழைப்பழத்தை அப்படியே கையில் பிடிச்சி சாப்பிட்றிய அப்படின்னு திட்டுறான். இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் என்ன, ஒரு 2-3 சிற்றமைச்சர்கள் இருக்காங்க. ஐயோ அரசனையே நீ ராஜாவே இப்படி கேட்டுட்டியா, உன் தலை காளி உன்னை வெட்ட தான் போகிறாரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான் அந்த ராஜா, அமைச்சரே இது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு, என்ன ராஜா இவ்வளோ கேவலமாக திட்டார் அவர், இருந்தாலும் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. பழத்தை வந்துட்டு குரங்குங்களை பாருங்கள், அவங்களே வந்துட்டு பழத்தை உரித்து தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து சாப்பிட்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு முறை. இங்கே வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்கிறார். ஓகே, நல்லது அமைச்சரே, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமைச்சருக்கு வந்து ராஜா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஷாக்காக பார்க்குறேன்னா, அமைச்சருக்கு ஒன்றுமே நடக்கலையே, ராஜா இவ்வளோ சாஃப்டாக இது பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ இந்த கதையை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ராஜா என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு வந்து உண்மையாகவே சாப்பிட தெரியாது. சாப்பிட தெரியாத அவர் அமைச்சர்கிட்ட கேட்டு அவர் கோவப்படலை, வருத்தப்படலை, அவரோட தலையை வெட்டலை, எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்டார். அவர் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்த நாள்லேருந்து அடுத்த செகண்ட்லேருந்தே அவர் எப்படி சாப்பிட்றதுன்றதை வந்து கற்றுக்கிட்டார். அடுத்து வந்து உட்காந்து சாப்பிட போகும்போது அந்த வாழைப்பழத்தை எப்படி சாப்பிட்ணும், மற்ற உணவுகளை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப தெளிவாக தெரியுது. சரிங்களா? இதில் என்ன நமக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் தெரியலன்னாக்கா அப்போவே இது தெரியல, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுல எந்த அவமானமும் கிடையாது. தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிறது நல்ல விஷயந்தான். அதை எந்த வகையிலையும் தப்பு சொல்ல முடியாது. அப்போ தான் அந்த அரசனோ யாராக இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் தெரியுங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதுதான் இந்த கதையோட இது. அதே போல் என்னென்னா, இப்போது அந்த ராஜாவுக்கு வந்து எந்த அட்வைட்டும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இது என்னென்னா மேட்ச் பாக்ஸ், இது தீக்குச்சி. ஓகேங்களா? தீக்குச்சி இது உரசுது. தீக்குச்சி வந்து மேட்ச் பாக்ஸை உரசினாலும், மேட்ச் பாக்ஸ் போயிட்டு தீக்குச்சியை உரசினாலும் எரியிறது என்னவோ
தீக்குச்சி தான் இல்லையா? எரிஞ்சு போகிறது என்னவோ தீக்குச்சி தான். என்ன காரணம்னா தீக்குச்சிக்கு தலைக்கணம், தீக்குச்சிக்கு தலைக்கணம். அதே தான் இங்கே இந்த அரசனுக்கு தலைக்கணம் இல்லை. தலைக்கணம் இருந்தால் அவன் அந்த மந்திரியோட தலையை வெட்டியிருப்பான். தலைக்கணம் இல்லை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அடுத்து அதை எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. தலைக்கணம் இல்லாததுனால அவன் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான். தலைக்கணம் இருக்கிறதுனால தீக்குச்சி எரிஞ்சு போச்சு. இது சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு, இல்லையா? ஸோ இப்போ ஒன்றுமில்லை, 5 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ரூபா நோட்டு இருக்குது இல்லையா? அந்த ரூபா நோட்டில் எல்லாத்துலேயும் காந்தி படம் போட்டிருக்கு. அப்போ 5 ரூபாயில் இருக்கிற காந்தியும் 2000 ரூபா வரைக்கும் இருக்கிற காந்தியும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். அதில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? 5 ரூபாயில் இருக்கிறதுனால ஐயோ குறைஞ்ச நோட்டு இது அப்படின்னு சேடாக இருக்காரா? 2000 ரூபாயில் இருக்கிறதுனால அவர் ரொம்ப ஹாப்பி, நான் 2000 ரூபாயில் இருக்குன்ட்டு சிரிக்கிறாரா? இல்லை, எல்லா நோட்லேயும் ஒரே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மனுஷங்க தான் 5 ரூபான்னாக்கா முகத்தை சுழித்து வச்சுக்குவா, அதே 2000 ரூபான்னாக்கா ஹாப்பியாக மாறுவான் இல்லையா? சேடு ஹாப்பி. ஸோ மனுஷால தான் வந்துட்டு பாகுபாடு, இது வேல்யூ அதிகம், இது வேல்யூ கம்மின்றதை பார்க்குறதெல்லாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த நிலையில் இருந்தாலும் எந்த உயரத்தில் இருந்தாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். ஓகே. ஸோ இதில் என்ன புரியுதுன்னா, ஒரு விஷயத்தை தெரியலைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஜன்மத்துக்கும் அவன் கற்றுக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதுதான் இந்த கதையோட உட்கருத்து. சரிங்களா? சரி, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஸோ லைட்டு வந்து இந்த பக்கத்தில் இருந்து வருது. ஸோ ஒன் சைடு வந்து ஃபுல்லாக வந்து டார்க்கு, ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் லைட் இருக்குது. ஈவன் லைக்காக இதோட ஷேடோவும் தெரியுமோ அதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு போர்ட்ரேட் ஒரு எப்படி வரைகிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் வேறு ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.